நல்லது செய்வோம். நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 18/2/2025க்கான ராசி பலன்கள். குரோதி வருடம் மாசி மாதம் 6ஆம் தேதி, பிப்ரவரி மாதம் செவ்வாய்க்கிழமை. நல்ல நேரம் காலை 7:30 மற்றும் 8:30, மாலை 4:30 மற்றும் 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மற்றும் 11:30, மாலை 7:30 மற்றும் 8:30. ராகு காலம் 3 மற்றும் 4:30. குளிகை 12 மற்றும் 1:30. யமகண்டம் 9 மற்றும் 10:30. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். தேதி இன்று அதிகாலை 4:06 வரை பஞ்சமி, பின்பு சஷ்டி. நட்சத்திரம் இன்று காலை 6:57 வரை சித்திரை, பின்பு சுவாதி. யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று காலை 6:57 வரை போராட்டாத்தி, பின்பு உத்திரட்டாத்தி. மேஷம் ராசினியர்கள். இன்று சிக்கல்கள் ஓரளவு தீர்ந்து நிம்மதி ஏற்படக்கூடும். இன்று துன்பம் வருவது போல் இருக்குமே தவிர ஆனால் வராது. மனசுக்குள் ஏதேனும் கவலை, பயம் அவ்வப்போது ஏற்படும். உங்களது பேச்சே உங்களுக்கு எதிர்ப்பை உண்டாக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். யோசித்து பேசுவது எதிலும் நல்லது. ஆன்மீக எண்ணம் அதிகரிக்க கொடுங்க. சிக்கல்கள் படிப்படியாக குறைந்து விடக்கூடும். நல்லவைகள் நடக்கக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. ஏற்றமான வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். தொலை தூரத்தில் இருந்து வரக்கூடிய செய்திகள் கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்கும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். இன்று உங்களுக்கு பகுத்தறிவு மேம்படும் நாளாக இருக்கக்கூடும். பெண்கள் இன்று குடும்பத்தை நல்ல முறையில் பார்த்துக் கொள்வீர்கள். வேண்டியவற்றை பெற்றுக் கொள்வீர்கள். அவ்வப்போது முன்கோபம் வெளிப்பட கொடுங்க. பெண்கள் யோசித்து எடுக்கும் முடிவில் வெற்றி இருக்கும். எதையும் சிந்தித்து செயல்படுத்துங்கள், அது போதும். காதல் மனக்குழப்பத்தை கொடுத்தாலும் இறுதியில் வெற்றியை கொடுக்கும். மனப்பதட்டம் வேண்டாம். காதலில் நீங்க கொஞ்சம் பொறுமையாக செயல்படுவது நல்லது. என்று மாணவர்கள் யோசித்து பேசுங்கள். யார் என்ன சொன்னாலும் கொஞ்சம் யோசித்து செயல்படுங்கள். கல்வியில் மட்டுமே அக்கறையுடன் செயல்படுங்கள். வாக்குவாதங்களை தவறுங்கள். என்று மாணவர்கள் பெற்றோர் சொல்படி கேட்டு நடப்பது நல்லது. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி. இன்று நீங்க கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மனம் இன்று நிறைவான நாளாக இருக்க கொடுங்க. மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். திட்டங்கள் ஒவ்வொன்றும் அற்புதமாக நடக்க கொடுங்க. இன்று இந்த நாள் மிகவும் மகிழ்ச்சியான நாளாக அமையும். கண்டிப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பரணி. வெளிநாட்டு பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். கனவுகள் ஓரளவு நனவாக கூடும். புத்தி தெளிவும் இன்று ஏற்பட கொடுங்க. சிக்கல்களை படிப்படியாக குறைத்துக் கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு மன நிம்மதி கூடும் நாள் என்றே சொல்ல முடியும். கிருத்திகை. இந்த நாள் உங்களுக்கு கண்டிப்பாக யோகமான நாளாக இருக்குங்க. முடிவுகளில் தெளிவு ஏற்படக்கூடும். பிரச்சனைகளுக்கு கூட தீர்வு கிடைக்க கொடுங்க. இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். தொலை தூரத்தில் இருந்து வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சி கொடுக்கும். இன்னும் சிலருக்கு வீடு மாற்றங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்குங்க. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. ரிஷபம் ராசினியர்கள். இன்று பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். சூழ்நிலையை உங்களுக்கு சாதகமாக அமைத்துக் கொள்வீர்கள். இன்று சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றி ஏற்படும். அடுத்தவரை நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்கும் பொழுது கவனம் இருக்கட்டும். தேவையில்லாத விஷயங்களை தலையிட வேண்டாம். இன்று பெரியவர்களின் சொல்லுக்கு மதிப்பு கொடுங்கள். யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். முடிவுகளில் தெளிவு ஏற்பட கொடுங்க. யார் என்ன சொன்னாலும் யோசித்து பேசுவது மிக சிறப்பு. மனப்பதட்டம் கொள்ளாதீர்கள். உடைய கூடுதல் முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. பிடித்தமான உணவுகளை உண்டு மழுவர்கள். அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தலையிட வேண்டாம். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு இருப்பது மிக நல்லது. யார் என்ன சொன்னாலும் ஏது சொன்னாலும் கொஞ்சம் நல்லதொரு புரிதல் உணர்வுடன் எடுத்துக்கொள்ளுங்கள். எதையும் யோசித்து செயல்படுத்துங்கள். இன்று பெண்கள் குடும்பத்தை நல்ல முறையில் பார்த்துக் கொள்வீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். சக தோழிகளுடன் சேர்ந்து வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள். இன்று பெண்களுக்கு முயற்சியின் மூலம் முன்னேற்றம் இருக்குங்க. வெளி உலக தொடர்பும் விரிவடையுங்க. காதல் போன்ற விஷயங்கள பெரிய பிரச்சனை இல்லை.
நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். காதல் வெற்றி நோக்கி செல்லும். என்று மாணவர்கள் உற்சாகமாக பணிகளை கவனித்துக் கொள்வீர்கள். கல்வியில் முழு அக்கறையுடன் செயல்படுவீர்கள். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். லட்சிய நோக்கோடு கல்வி அமைந்துவிடக்கூடும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணி வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. என்று நீங்க முன்னெச்சரிக்கையுடன் பணியில் ஈடுபடுவது நல்லது. காரியங்களை மிகவும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். தேவைகளை மட்டும் கொஞ்சம் குறைத்துக் கொள்ளுங்கள். செலவுகளை கட்டுப்படுத்துவது நல்லது. நேர்மையை நிலைநாட்டி எதிரையும் வெற்றி பெற முடியும். ரோகிணி. இந்த நாள் மனப்பதட்டம் இருக்குங்க. முடிவுகளில் கூட தெளிவு இருக்கும். முயற்சிகளில் கூட வெற்றி இருக்கும். கேட்டிடத்தில் பணவரவு வரக்கூடும். மனோ தைரியம் ஏற்படக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காது. நல்லவைகள் நடக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மிருக சிரிஷம். தொட்டது துலங்கும் நாளாக இருக்குங்க. வெளி உலக தொடர்பும் விரிவடையும். காரியங்கள் கண்டிப்பாக கைகூடும். முயற்சிகளில் முன்னேற்றம் இருக்குங்க. தேவையில்லாத வேலைகளில் மட்டும் ஈடுபட வேண்டாம். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். நல்லதொரு புரிதல் உணர்வு இருந்தால் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். மனப்பதட்டம் மட்டும் கொள்ள வேண்டாம். அமைதியை நிலைநாட்டி எதிரும் ஈடுபடுங்கள். கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். மிதுனம் ராசினியர்கள் இன்று எல்லாவித பிரச்சனைகளுக்கும் முடிவு கட்டுவீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்தி வெற்றி பெறுவீர்கள். இறைவன் சரணாகதி அடைவீர்கள். சாமர்த்தியமான பேச்சு கண்டிப்பாக வெளிப்படுங்க. குடும்பத்தில் இருப்பவர்கள் உங்களை அனுசரித்து செல்வது மனசுக்கு இதமாக இருக்கக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே சிறிய வாக்குவாதம் ஏற்பட்டு பெண்ணு சரியாக கூடும். பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். மற்றவர்கள் உங்களை புரிந்து கொண்டு கண்டிப்பாக செயல்படுவார்கள். உடம்பு விஷயங்களை கட்டுப்பாடு வேண்டும். மன நிம்மதியை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். தைரியமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். இன்று புதுமனை கட்டி குடியேறக்கூடிய சூழல் இருக்குங்க. வெகு விரைவாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். தேவைகள் ஒரு பக்கம் பூர்த்தியாக கொடுங்க. இன்று எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். பயப்பட வேண்டாம். மிதுனம் ராசினியர்கள் தாய் தந்தையாரின் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். அதே போல் வெளியில் செல்லும் பொழுது நீங்க அதிகமாக வெயிலில் செல்ல வேண்டாம். உடல் வெப்பத்தை தணித்துக் கொள்ளுங்கள். என்ற பெண்கள் இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்வீர்கள். நெடுநாளைய ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். உழைப்பின் அருமையை உணர்ந்து கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று சகோதர சகோதரிகளால் லாபம் ஏற்படக்கூடும். பணவரவு இருக்கக்கூடும். தந்தையிடம் மட்டும் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். காதலை பொறுத்தவரை சின்ன சின்ன நெருக்கடிகள் இருந்தாலும் பின்னர் சரியாக கூடும். பயப்பட வேண்டிய அவசியமில்லை. காதல் வெற்றி நடை போடும். என்று மாணவர்கள் பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகளை உண்டாக்கிக் கொள்வீர்கள். நெடுநாளைய ஆசைகள் நிறைவேறுங்க. மாணவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் ஓரளவு பூர்த்தியாகும். மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கு செல்ல கொடுங்க. லட்சிய நோக்கோடு கல்வியும் அமைந்துவிடக்கூடும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். மிருக சிரிஷம். என்று முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். பய உணர்வை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். எல்லோர் மனதிலும் இடம் பிடிப்பீர்கள். காசு பணத்தை மற்றவருக்கு உதவியாக செய்து கொடுப்பீர்கள். இருந்தாலும் ஜாமீன் கையெழுத்து மட்டும் போட வேண்டாம். மற்றபடி பெரிய பிரச்சனை நீங்க இந்த நாள் இனிய நாளாக இருக்கக்கூடும். திருவாதிரை. சொந்த பந்தங்கள் வருகை இருக்கும். சுகமான நித்திரை ஏற்படக்கூடும். உடல் ஆரோக்கியத்தை மட்டும் நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். வேண்டாத வேலைகளை மட்டும் ஈடுபட வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருந்தால் வெற்றி இருக்கும். மன பதட்டத்தை குறைத்துக் கொள்ளுங்கள். இந்த நாள் ஓரளவு மகிழ்ச்சியான நாளாக இருக்குங்க. கமிஷன் துறையில் லாபம் கிடைக்குங்க. புனர்பூசம். வெளி உலக தொடர்பு விரிவடையும். மகிழ்ச்சிக்கெல்லாம் குறைவு இருக்காது. காரியங்கள் சூடு பிடிக்க தொடங்கும். எதிர்த்து செயல்பட்டவர்கள் விலகி செல்ல கொடுங்க. இன்று உங்களுக்கு புத்திசாலித்தனம் வெளிப்படும் நாளாக இருக்கக்கூடும். இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். இன்று திட்டங்கள் அனைத்தும் கைகூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கடகம் ராசினியர்கள் இன்று உங்களுக்கு வெளி உலக தொடர்பு விரிவடையும்.
சாமர்த்தியமாக செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய சூழல் வெளிப்படக்கூடும். என்று உங்கள் மீது மற்றவர்கள் நம்பிக்கை வைக்க கூடுங்க. மிகவும் வேண்டியவர் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடுங்க. நண்பரிடம் கொஞ்சம் பார்த்து பேசுங்கள். பகை உணர்வு வேண்டாம். மாற்று மதத்தினரின் உதவி கண்டிப்பாக கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த பண வரவு கண்டிப்பாக இருக்குங்க. போட்டிகள் குறைந்து விடக்கூடும். புதிய முயற்சிகளில் வெற்றி இருக்கும். கனவுகள் கண்டிப்பாக நனவாக்குங்க. ஆன்மீகத்தில் உங்களுக்கு நாட்டம் அதிகரிக்கக்கூடும். உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். வேலை செய்யக்கூடிய இடங்களில் நல்ல பெயர் கிடைக்கும். பணிகள் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்க கொடுங்க. நடைபெறாமல் இருந்த காரியம் கண்டிப்பாக நடைபெறும். வீடு மாற்றம் இடமாற்றம் ஏற்படக்கூடிய சூழலும் கண்டிப்பாக இருக்குங்க. பெண்கள் நம்பிக்கைக்குரியவரிடம் எந்த ஒரு ரகசியத்தையும் பேசுங்கள். கூடுமானவரை ரகசியத்தை பாதுகாப்பதே நல்லது. உடல் ஆரோக்கியத்தை நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். வாய்வு தொல்லை கொஞ்சம் இருக்குங்க. சரி செய்து கொள்ளுங்கள். பெண்கள் முடிஞ்சளவு இறைவனை முழுமையாக நம்புங்கள். அது போதும். என்று காதல் போன்ற விஷயங்களை வெற்றி இருக்கும். பயப்பட வேண்டாம். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லுங்க. காதலில் கொஞ்சம் முடிவெடுக்கும் பொழுது இல்லத்தில் கலந்து பேசியிடுங்கள். என்று மாணவர்கள் மிகவும் பொறுப்புடன் காணப்பட வேண்டும். பெரியவர்கள் சொல்லுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும். மாணவர்கள் எதையும் யோசித்து செய்தால் மட்டுமே வெற்றி இருக்கும். மனப்பதட்டம் மட்டும் அடைய வேண்டாம். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் புனர்பூசம். என்று அடுத்தவரிடம் விட்டுக் கொடுத்து செல்வது நல்லது. ரகசியங்களை பாதுகாப்பது ரொம்ப நல்லது. வீடு கட்டும் முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். புதிய சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடும். வாகன பழுது நீக்கம் கண்டிப்பாக சரியாக கொடுங்க. பூசம் மனம் நிறைவாக காணப்படக்கூடும். காரியங்கள் ஓரளவு வெற்றி அடைய கொடுங்க. முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு வெளி உலக தொடர்பு விரிவடைய கொடுங்க. மனம் கண்டிப்பாக மகிழ்ச்சி அடைய கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. ஆயில்யம் திறமைகளால் வெற்றி பெறுவீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். வெளி உலக தொடர்புகளை விரிவுபடுத்திக் கொள்வீர்கள். பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள். என்று உங்களுக்கு ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகுங்க. தேவைகளும் ஓரளவு பூர்த்தியாகுங்க. இன்று முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. இந்த நாளை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சிம்மம் ராசினியர்கள். என்று உங்களுக்கு மனோதைரியம் கண்டிப்பாக கொடுங்க. முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. நெடுநாளைய ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். எதிலும் கூடுதல் கவனத்துடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். செல்வம் சேரக்கூடிய சூழல் இருக்குங்க. எதிலும் முன்னேற்றம் இருக்கக்கூடும். அடுத்தவுடன் ஏற்படும் பிரச்சனைகளில் கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். வீண் வாக்குவாதங்களை மட்டும் தலையிட வேண்டாம். வெற்றிக்கான சூழல் கண்டிப்பாக இருக்கின்றது. பண வரவும் சீராக இருக்கக்கூடும். ஆனால் எந்த காரியத்தில் ஈடுபட்டாலும் அடுத்தவரை நம்புவதிலும் எச்சரிக்கை வேண்டும். காரியங்களை முன்னெச்சரிக்கையுடன் செய்வது நல்லது. மாற்று மதத்தினர் கை கொடுத்து உதவிகளை செய்து கொடுப்பார்கள். இன்று இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். தொலைதூர பயணங்கள் செல்ல வேண்டியிருக்கும். சிம்ம ராசினியர்கள் என்று மட்டுமில்லை, என்றுமே அதிக நேரம் உட்கார்ந்து கொண்டு பணிகள் செய்ய வேண்டாம். கொஞ்சம் உடற்பயிற்சி மேற்கொள்ளுங்கள். உற்சாகமாக காணப்படுங்கள். என்று பெண்கள் குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் இருக்க கொடுங்க. எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்பதில் தெளிவு வேண்டும். கூடுமானவரை குழப்பம் அடைய வேண்டாம். பெண்களுக்கு இன்று நல்ல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடும். மகிழ்ச்சி மிக்க செயல்கள் மூலம் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். காதலை பொறுத்தவரை யோசியுங்கள். திட்டமிடுங்கள். என்ன செய்யலாம் என்று கலந்து பேசுங்கள். அதுதான் வெற்றி நோக்கி செல்லும். என்று மாணவர்கள் கல்விக்கான முடிவுகளை கொஞ்சம் இல்லத்தில் கலந்து பேச வேண்டும். விளையாட்டு புத்தியாக காணப்படுவீர்கள். சுறுசுறுப்பை மட்டும் மேம்படுத்திக் கொள்ளுங்கள். மாணவர்களுக்கு இன்று எதிர்காலம் சிறப்பாக அமைய கொடுங்க. கண்டிப்பாக அரசாங்க தேர்வுகளுக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வது நல்லது. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 3 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் மகம். என்று சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு கூட தீர்வு கிடைக்குங்க.
மாற்று மதத்தினரின் உதவி கிடைக்கும். நல்ல மனசுக்கு சொந்தக்காரராக காணப்படுவீர்கள். வெளி உலக தொடர்பு கண்டிப்பாக விரிவடையும். வெற்றிக்கான சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தலையிட வேண்டாம். எதிலும் கூடுதல் கவனத்துடன் செயல்பட்டால் வெற்றி இருக்கும். பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. பூரம் எதிரிகளிடமிருந்து விடுபடும் நாளாக இருக்கக்கூடும். மாற்று மதத்தினரின் உதவிகள் கிடைக்கக்கூடும். வரவேண்டிய பணம் கண்டிப்பாக பெறக்கூடும். போட்டி பொறாமைகளிலிருந்து விடுபடுவீர்கள். சிரமங்களை சரி கட்டிக் கொள்வீர்கள். ரகசியங்களை மட்டும் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். அது போதுங்க. இன்று உடல் உஷ்ணமடையும் கொஞ்சம் பார்த்துக் கொள்ளுங்கள். உத்திரம் இந்த நாள் வராமல் நின்ற பணம் கண்டிப்பாக வரும். விலகி சென்ற உறவுகள் கண்டிப்பாக மீண்டும் வரக்கூடும். மாற்று மதத்தினரின் உதவிகள் கிடைக்கக்கூடுங்க. நல்லவைகள் ஒரு பக்கம் நடக்கக்கூடும். சந்தோஷமான சூழலும் ஏற்படக்கூடும். இன்று முடிவுகளில் தெளிவு பிறக்க கொடுங்க. புதிய முயற்சிகளில் வெற்றி ஏற்படக்கூடுங்க. இந்த நாள் இனிய நாளாக இருக்கக்கூடும். இந்த நாளை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்திக் கொள்வது மிக நல்லது. கன்னி ராசினியர்கள் இன்று அவசரமாக எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம். துன்பம் வருவது போல் இருக்குமே தவிர துன்பமே இருக்காதுங்க. பயப்பட வேண்டாம். மனசுக்குள் உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படக்கூடும். நெடுநாளைய ஆசைகள் நிறைவேறக்கூடும். மனக்கவலை இருந்தது கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு ஏற்படக்கூடுங்க. உங்களது பேச்சை உங்களுக்கு எதிர்ப்பை உண்டாக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். யோசித்து பேசுவது மிக நல்லது. ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்க கொடுங்க. நட்பு வட்டமும் இன்று விரிவடையக்கூடும். கூடுதல் பணவரவு ஏற்படக்கூடிய சூழலும் இருக்க கொடுங்க. செல்வம் சேரக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குங்க. இன்று ஓரளவு மன நிம்மதியும் ஏற்படக்கூடும். கலந்து உரையாடலின் பொழுது ஏற்பட்ட சிக்கல் விலகி செல்லக்கூடுங்க. இறைவன் சரணாகதி அடைவீர்கள். இன்று உங்களுக்கு சூழ்நிலைகள் சாதகமாகவே அமையும். பயப்பட வேண்டாம். கமிஷன் துறையிலும் லாபம் கிடைக்கும். ஏஜென்சி போன்ற துறையிலும் லாபம் கிடைக்குங்க. பொதுமனை கட்டி குடியேறக்கூடிய சூழலும் இருக்குங்க. வாகன பழுது நீக்கம் ஏற்படக்கூடும். இன்னும் சிலருக்கு பழைய வாகனத்தை கொடுத்துவிட்டு புதிய வாகனம் வாங்கக்கூடிய சூழலும் இருக்குங்க. பெண்கள் நட்பு வட்டம் விரிவடையும். வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும். திருமணம் வயதை அடைந்த பெண்களுக்கு நல்ல வரன்கள் வரக்கூடுங்க. அதே போல ஏற்கனவே திருமணமானவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு சந்தான பாக்கியம் கிட்டும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. இன்று காதல் கொஞ்சம் குழப்பத்தை கொடுக்கும். அதற்காக கன்னி ராசினியர்கள் பயப்பட வேண்டாம். அமைதி நிலைநாட்டுங்கள். முன்கோபம் வேண்டாம். இன்று மாணவர்கள் மிகவும் பொறுப்புடன் இருங்கள். முடிவுகளை மிக தெளிவாக எடுங்கள். கல்வியில் கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். உயர்கல்வி சிறப்பாக இருக்க கொடுங்க. மாணவர்களுக்கு இன்று நல்லவைகள் நடக்கும் நாள் என்றே சொல்ல முடியும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம் இந்த நாள் கொஞ்சம் எதிலும் உங்களுக்கு வேகம் பிடிக்குங்க. சுறுசுறுப்பும் கண்டிப்பாக மேலோங்கும். முயற்சிகளில் முன்னேற்றம் இருக்க கொடுங்க. நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறிவிடக்கூடும். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். நல்ல நல்ல வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். நட்பு வட்டமும் இன்று விரிவடைய கொடுங்க. கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுக்க முடியும். இன்று உங்களுக்கு மன சந்தோஷம் கூடும் நாள் என்றே இந்த நாளை சொல்ல முடியுங்க. அஸ்தம் பொருளாதாரத்தில் ஏற்பட்ட சிக்கல் விலகி செல்லக்கூடும். காலை நேரம் மிகுந்த மகிழ்ச்சி கொடுக்கும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்கும். உயர்வான வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள கொடுங்க. எதிரிகளால் ஏற்பட்ட சிரமங்கள் விலகி செல்லக்கூடும். இன்று உங்க மனசுக்கு பிடித்த இடத்திற்கு சென்று வரக்கூடிய சூழல் இருக்குங்க. இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி பொங்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. சித்திரை பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றி கொடுக்கும். நீண்ட நாள் ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். புதுமனை கட்டி குடியேறக்கூடிய சூழல் இருக்குங்க. எதிர்பார்ப்புகள் ஓரளவு பூர்த்தியாகும். இன்று உங்களுக்கு தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடுபிடிக்கும். இந்த நாள் இனிய நாளாக கண்டிப்பாக அமைந்துவிட கொடுங்க. துலாம் ராசினியர்கள் இன்று நீங்க நல்லதொரு வரவேற்பை பெற்றுக்கொள்ளும் நாளாக இருக்கக்கூடும். அதிகாரம் செய்யக்கூடிய பதவிகளும் தேடி வரக்கூடும். சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றியும் ஏற்படக்கூடும். அடுத்தவரை நம்பி பொறுப்புகள் ஒப்படைப்பதில் கவனம் வேண்டும். துணிந்து எடுக்க முடிவில் வெற்றி இருக்கும். குறைவான விஷயங்களில் மட்டும் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள். நிறைவான வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள். அதிக வட்டி தொகைக்கு எல்லாம் கடன்கள் வாங்க வேண்டாம். நினைத்தது கண்டிப்பாக நடக்குங்க. பயப்பட வேண்டாம். விரும்பிய உணவுகளை உண்டு மழுவர்கள். காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் தீருங்க. இடையூறாக இருந்தவர்கள் விலகி செல்லக்கூடும். தொழில்நுட்ப அறிவை கொண்டு வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்வீர்கள். நல்லவர்களின் நட்பை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள்.
பகை ஏற்படுத்தியவர்கள் காணாமல் செல்லக்கூடுங்க. இன்று உங்களுக்கு மனம் தெளிந்த நீருடை போல் காணப்படக்கூடும். நிதி உதவி கிடைக்கக்கூடிய சூழலும் இருக்குங்க. அடுத்த ஒரு விஷயத்தில் தலையிட வேண்டாம். கிடைக்கின்ற வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அது போதுங்க. இன்று பெண்கள் நல்ல எண்ணம் கொண்டவராக காணப்படுவீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். தூய்மையான எண்ணம் கொண்டவராக காணப்படுவீர்கள். பெண்கள் முழு முயற்சிகளை மேற்கொண்டால் எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. காதலை பொறுத்தவரை பிரச்சனை இல்லை, பயப்பட வேண்டாம். யோசித்து முடிவெடுங்கள். காதல் வெற்றி நோக்கி செல்லும். காதல் முடிவெடுக்கும் பொழுது கவனம் இருக்கட்டும். என்று மாணவர்கள் வெளி உலக தொடர்புகளை விரிவுபடுத்திக் கொள்வீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மாணவருக்கு இன்று மன மகிழ்ச்சி கூடும் நாளாக இருக்க கொடுங்க. மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் பெற கொடுங்க. கல்வியில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் சித்திரை. இன்று எதிர்த்து பேசியவர்கள் மத்தியில் சிறப்புடன் வாழ்ந்து காட்டுவீர்கள். நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ள கொடுங்க. காலம் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடும். முயற்சி கண்டிப்பாக திருவினையாக்க கொடுங்க. எதிர்பார்ப்புகள் ஓரளவு பூர்த்தியாக கூடும். இந்த நாள் இனிய நாளாக கண்டிப்பாக இருக்க கொடுங்க. இந்த நாளை நீங்க நல்ல விதத்தில் பயன்படுத்திக் கொள்வீர்கள். மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். முடிஞ்ச அளவு கோவில் குளங்களுக்கு சென்று வருவது மிக நல்லது. சுவாதி. கஷ்டங்கள் கண்டிப்பாக விலகி செல்லுங்க. நேர்மையுடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். சூழ்நிலைகள் சாதகமாக அமைத்துக் கொள்வீர்கள். விட்டக்குறை தொட்டக்குறை எல்லாவற்றையும் சரி செய்து விடுவீர்கள். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். முன்பின் தெரியாத நபரிடம் ரகசியங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு என்று இருக்க வேண்டும். அதுதான் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். மனப்பதட்டம் துளி கூட வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். விசாகம். இன்று திறமையின் அடிப்படையில் வெற்றி பெற முடியுங்க. காரியங்கள் ஓரளவு சூடுபிடிக்க தொடங்குங்க. முயன்றால் முடியாதது ஏதும் இல்லைங்க. சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. நட்பு வட்டம் இன்று விரிவடைய கூடும். முன்கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். இந்த நாள் உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்து விடுபடும் நாளாக இருக்கக்கூடும். தெளிவான சிந்தனை வெளிப்பட கொடுங்க. நாள்பட்ட வியாதியிலிருந்து உடல் ஆரோக்கியம் கண்டிப்பாக மேம்படும். இன்று உங்களுக்கு கனவுகள் நனவாகும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. விருச்சிகம் ராசினியர்கள். இன்று உங்களுக்கு மன நிறைவான நாளாக கண்டிப்பாக இருக்கும். தொழில் வியாபாரம் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். நல்லவைகள் ஒரு பக்கம் நடக்க ஆரம்பிக்க கொடுங்க. சுமூகமான சூழலும் இன்று வெளிப்படக்கூடும். வரவேண்டிய லாபம் சீராக வந்து கொண்டிருக்கும். தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடுபிடிக்க தொடங்கும். எதிர்பார்த்த நிதி உதவி ஓரளவு கிடைக்க கொடுங்க. புதிய ஆர்டர்கள் கிடைப்பதற்கான சூழலும் இருக்கின்றது. அலைச்சல் தரும் பணியில் மட்டும் ஈடுபட வேண்டாம். அலைந்து திரிந்து சில பணிகளை முடித்து காட்டுவீர்கள். உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். விருப்பங்கள் கண்டிப்பாக நிறைவேறுங்க. வீடு மாற்றம் இடமாற்றம் ஏற்படக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்கும். எந்த ஒரு காரியத்தையும் நீங்க அற்புதமாக செய்து முடிக்க முடியும். அடுத்தவுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுப்பீர்கள். இரவும் பகலுமாக உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் ஏற்பட கொடுங்க. எந்த ஒரு காரியத்தையும் தைரியமாக செய்து முடிப்பீர்கள். இன்று தொலைந்து போன பொருள் கண்டிப்பாக கையில் கிடைக்குங்க. மாற்றங்கள் ஏற்படும் வகையில் சூழல் அமைந்துவிடக் கொடுங்க. இன்று நீங்க நம்பிக்கையுடன் பணியில் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். தேவையில்லாத விஷயங்களில் தலையிட வேண்டாம். பொறுப்புடன் செயல்படுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். என்று விருச்சிகம் ராசினியர்கள் மிகவும் நல்ல நல்ல விஷயங்களை ஈடுபட்டு வெற்றி பாகை கண்டிப்பாக சுட முடியும். என்று காதல் போன்ற விஷயங்களில் பெரிய பிரச்சனை இல்லை. தெளிவாக இருங்கள். குழப்பம் வேண்டாம். காதலை விட்டு கொடுத்து செல்வது சிறப்பு. என்று மாணவர்கள் சூழ்நிலையை புரிந்து கொண்டு செயல்படுங்கள். முக்கிய முடிவுகளை மிக தெளிவாக எடுங்கள். கல்வியில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. உயர்கல்வி சிறப்பாக இருக்க கொடுங்க. மாணவர்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக கண்டிப்பாக அமைந்து விடக்கூடும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் விசாகம். இன்று எதிர்பார்த்த நிதி உதவி கண்டிப்பாக இருக்கும். மனம் கண்டிப்பாக அலைப்பாய்ந்து கொண்டிருக்கும்.
ரகசியங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம். விருப்பம் இல்லாத வேலையில ஈடுபட வேண்டாம். இன்று வாகன செலவுகள் கொஞ்சம் இருக்கும். பார்த்து பக்குவமாக எதையும் செய்யுங்கள். பணத்தை நீங்க அதிக வட்டி தொகைக்கு கடன் வாங்க வேண்டாம். அனுஷம், விவசாய துறையில் உள்ளவருக்கு லாபம் கிடைக்குங்க. சாமர்த்தியமாக செயல்பட்டால் வெற்றி இருக்கும். அடுத்தவரை நம்பி பொறுப்புகள் ஒப்படைக்கும் பொழுது கவனம் இருக்கட்டும். வேண்டாத வேலைகளில் ஈடுபட வேண்டாம். கோரிக்கைகள் ஓரளவு நிறைவேறிவிட்டு கொடுங்க. முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க கொடுங்க. முயலுங்கள், முடியாதது ஏதும் இல்லை. நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். கண்டிப்பாக வெற்றி இருக்க கொடுங்க. இந்த நாளை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்திக் கொள்வது உங்க கையில் உள்ளது. கேட்டை, எதிரும் புதிருமாக இருந்தவர்கள் வெற்றி நடை போடுவார்கள். மனக்குழப்பத்தையும் சரி கட்டிவிட முடியும். இடையூறு ஏற்படுத்தியவர்கள் விலகி செல்லக்கூடும். கவன நடைமுறைகளில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ரகசியங்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும். அவசர முடிவுகள் எடுப்பதை தவிர்த்து விட வேண்டும். நல்லவைகள் ஓரளவு நடக்க ஆரம்பிக்குங்க. விருப்பம் இல்லாத வேலைகளை மட்டும் ஈடுபட வேண்டாம். இன்று கேட்டை நட்சத்திரக்காரர்கள் மனப்பதட்டம் என்பது துளி கூட வேண்டாம். நம்பிக்கையுடன் செயல்படுங்கள், வெற்றி நிச்சயம். தனுசு தனுசு ராசினியர்கள், இன்று உங்களுக்கு முகப்பொலிவு கூடும் நாளாக இருக்க கொடுங்க. முயற்சிகள் எல்லாம் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. வியாபார நிமித்தமாக பயணங்கள் செல்ல வேண்டிய சூழல் இருக்கும். உடைய பொருட்களை மட்டும் நீங்க கவனமாக பார்த்துக் கொள்ள வேண்டும். நடப்பதெல்லாம் நன்மைக்கு, எல்லா வகையிலும் நல்லது நடக்கும். எந்த ஒரு காரியத்தை தொட்டாலும் கண்டிப்பாக வெற்றி ஏற்பட கொடுங்க. சிரமங்களை படிப்படியாக குறைத்துக் கொள்ள முடியும். முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும், பயப்பட வேண்டாம். ஒரு காரியம் முடியும் வரை வேறு ஒரு காரியத்தில் ஈடுபட வேண்டாம். சில காரியங்கள் முடியுமோ முடியாதோ என்ற மனக்கவலை ஒரு பக்கம் இருக்க கொடுங்க. வீண் அலைச்சலை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். யார் என்ன சொன்னாலும் யோசித்து எதையும் செய்யுங்கள். மனக்கவலை இல்லாமல் இருப்பதே மிக சிறப்பு. சக நண்பருடன் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. எதிர்காலம் குறித்து சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். ஆன்மீகத்தில் உங்களுக்கு நாட்டம் அதிகரிக்க கொடுங்க. வியாபார தொடர்பும் இன்று பலம் பெறக்கூடும். நண்பரிடம் இன்று மனஸ்தாபங்கள் இல்லாமல் நடந்து கொள்வது நல்லது. யார் என்ன சொன்னாலும் ஏது சொன்னாலும் புரிந்து கொண்டு பேசுங்கள். டக்கென்று முன்கோபம் கொஞ்சம் வெளிப்படும். அதனை நீங்க சரி செய்து கொள்ள வேண்டும். தனுசு ராசினியர்களுக்கு இன்று பண தேவை இருக்க கொடுங்க. அதனை சரி கட்டுவதற்கான முயற்சிகள் வெற்றியை கொடுக்குங்க. பயப்பட வேண்டாம். வங்கியில் கேட்ட கடன் உதவி கூட கிடைக்கக்கூடும். இருந்தாலும் அதிக வட்டி தொகைக்கு மட்டும் கடன்கள் வாங்க வேண்டாம். இன்று காதல் குழப்பத்தை கொடுக்கும், இறுதியில் வெற்றியை கொடுக்கும். காதலை பொறுத்தவரை கொஞ்சம் மனம் உளைச்சல் இருக்கத்தான் செய்கின்றது. கொஞ்சம் பொறுமையாக இருங்கள். எல்லாம் நல்லவையாக நடக்கும். இன்று மாணவர்கள் சுக சௌக்கிய கொண்டாட்டங்களில் கலந்து கொள்வீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். எதிலும் வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்குங்க. உயர்கல்வியை சிறப்பாக அமைத்துக் கொள்ள முடியும். லட்சிய நோக்கோடும் கல்வியை அமைத்துக் கொள்ளக்கூடும். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணி வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள் மூலம். இந்த முயற்சிகளில் முன்னேற்றம் இருக்குங்க. முடிக்க முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டுவீர்கள். மனக்கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். இன்று ஒரு காரியத்தை செய்து முடிக்கும் பொழுது யோசித்து செய்வது நல்லது. சில காரியங்கள் முடியுமோ முடியாது என்ற கவலை இருக்கும். ரகசியங்களை மட்டும் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். முக்கியமாக தொழில் ரகசியங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். போராடம் இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். நல்ல எண்ணம் கொண்டவராக காணப்படுவீர்கள். எந்த ஒரு காரியத்திலும் கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. முடிவுகளில் கூட தெளிவு ஏற்படக்கூடும். புகழ்ச்சிக்கெல்லாம் மயங்க மாட்டீர்கள். நட்பு வட்டம் விரிவடை கொடுங்க. நல்லவைகள் நடக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. உத்திராடம் இன்று முகப்பொலிவும் அழகும் பொழிவிடும். நேர்மையை வெளிப்படுத்தி எதிரும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சிரமங்களை படிப்படியாக குறைத்துக் கொள்வீர்கள். திறமையின் அடிப்படையில் எதிரும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். காலை நேரம் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்க கொடுங்க. மாலையில் வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சியை கொடுக்குங்க. தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். போராட்டமான வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியுங்க. மகரம் ராசினியர்கள், இன்று ஓரளவு மன நிறைவான நாளாக இருக்கக்கூடும். மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். எந்த ஒரு காரியத்தையும் செய்து முடிக்கும் வரை கொஞ்சம் யோசித்து செய்ய வேண்டும். உங்களுக்கான சொத்து சேர்க்கை இன்று வெளிப்பட கொடுங்க. முக்கிய முடிவுகளில் வெற்றி ஏற்படக்கூடும். சொத்து தொடர்பான காரியங்களை வெற்றி இருக்கும். தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடுபிடிக்கும். ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்க கொடுங்க. நெருங்கிய நண்பரிடம் மனசாபம் ஏற்பட்டு பெண்ணை சரியாக கூடும். தொழில் ரகசியங்களை இன்று பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். வீட்டு தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நல்லவர்கள் நட்பாக கொடுங்க. இறை அருள் மிகுந்து காணப்படக்கூடும்.
வாடிக்கையாளர் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அனைவரையும் அனுசரித்து சென்றால் எதிலையும் வெற்றி இருக்குங்க. நன்மை எது தீமை எது என்று கலந்து ஆலோசித்து முடிவெடுப்பது நல்லது. இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். தொலை தூரத்தில் இருந்து வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சி கொடுக்கும். நல்லவைகள் ஒரு பக்கம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். என்று சிறு சிறு மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு பின்னர் சரியாகுங்க. முயற்சி கண்டிப்பாக திருமணையாகும். பயப்பட வேண்டாம். இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். காலம் கடந்து சில பணிகள் நடைபெற கொடுங்க. முயற்சியை கண்டிப்பாக திருமணையாக்கக்கூடும். யோகமான நல்ல பலனும் ஏற்படக்கூடும். எதிரிகள் எல்லாம் இன்று தவிடுபொடி ஆக கொடுங்க. இந்த நாள் இனிய நாளாக நீங்க அமைத்துக் கொள்ளக்கூடும். முயலுங்கள், முடியாதது ஏதுமில்லை. உடல் சார்ந்த பகுதிகளில் வலி இருக்கும். வாய்வு ஏற்படுத்தக்கூடிய உணவை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். மற்றபடி உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. பெண்கள் இன்று நூதன பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். ஆடை அலங்கார பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். கையில் ஓரளவு காசு பணம் புழங்க கொடுங்க. பெண்களுக்கு இன்று முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். பயப்பட வேண்டாம். என்று காதலை பொறுத்தவரை யோசியுங்கள், திட்டமிடுங்கள். என்ன செய்யலாம் என்று கலந்து பேசுங்கள். காதல் வெற்றி நிலை போடும். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லுங்க. என்று மாணவர்கள் நம்பிக்கையுடன் பணியில் ஈடுபடுவது நல்லது. முயன்றால் முடியாதது ஏதுமில்லை. கல்வியில் கண்டிப்பாக சாதிக்க முடியும். உயர்கல்வி சிறப்பாக இருக்கும். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாளாக இருக்க கொடுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 2. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம். என்று முயற்சி கண்டிப்பாக திறமையாக்குங்க. கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கூட கண்டிப்பாக மாறும். சகோதர சகோதரியிடம் இன்று ஒற்றுமை ஏற்படக்கூடும். சொத்து தொடர்பான பிரச்சனைகளை முன்னேற்றம் இருக்கும். வீண் வாக்குவாதங்களை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். நண்பர்களிடம் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். இந்த நாள் இனிய நாளாக கண்டிப்பாக இருக்க கொடுங்க. திருவோணம். நட்பு வட்டம் விரிவடையுங்க. நல்லவைகள் ஒரு பக்கம் நடக்க ஆரம்பிக்கும். தேவைகள் ஒரு பக்கம் பூர்த்தியாகும். அனைவரையும் அனுசரித்து சென்றால் வெற்றி இருக்குங்க. சொத்து தொடர்பான பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும். தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடுபிடிக்கும். வாய்வு ஏற்படுத்தக்கூடிய உணவை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். அவ்விட்டம் இன்று நீங்க முன்னெச்சரிக்கையுடன் செயல்படுவது மிக நல்லது. முடிவுகளை நீங்க ரொம்ப தெளிவாக எடுக்க வேண்டும். குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். நல்லவரை கூட வைத்துக் கொள்ளுங்கள். ரகசியங்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். இரவு நேர பயணங்களை மேற்கொள்ளும் பொழுது கூட கவனம் இருக்கட்டும். காசு பணத்தை நீங்க அதிகம் செலவு செய்ய வேண்டாம். சேமிக்க வேண்டும். முயற்சி பண்ணுங்கள். முடியாதது ஏதுமில்லை. லட்சிய நோக்கோடு வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள கொடுங்க. என்ற அவ்விட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொருளாதாரம் சீராக விருத்தி அடையக்கூடும். கும்பம் ராசினியர்கள். கடந்த 2 நாட்களாக இருந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கிடைக்க கொடுங்க. மனம் ஓரளவு தெளிவு அடையக்கூடும். மகத்துவமான செயல்களை செய்து இன்று பாராட்டுகளை பெறுவீர்கள். லாபம் உங்களுக்கு சீராக வந்து கொண்டிருக்கும். தொழிலும் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். உடைய சொத்து பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்க கொடுங்க. கும்பராசினியர்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு சரியாகும். சகோதரரிடம் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு பெண்ணு சரியாகும். வெளியூர் பயணங்கள் செல்ல வேண்டிய சூழல் இருக்குங்க. அடுத்தவரிடம் பேசும்பொழுது கவனமாக பேசுங்கள். யாரை பற்றியும் விமர்சனம் செய்யாமல் இருப்பது நல்லது. பண வரவில் இன்று தாமதம் இருக்கக்கூடும். நெடுநாளைய ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். எப்படியும் செய்து முடித்துவிட முடியும் என்ற காரியத்தில் மட்டும் நம்பிக்கை வையுங்கள். வேண்டாத வேலைகளை ஈடுபட்டு நேரம் செலவிட வேண்டாம். எந்த ஒரு விஷயமும் தெளிவுபடுத்திக் கொள்வது நல்லது. உடல் உழைப்பு ஒரு பக்கம் அதிகரிக்க கொடுங்க. சுறுசுறுப்பை மட்டும் மேம்படுத்திக் கொள்ள வேண்டும். எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்குங்க. வருங்கால நலன் கருதி எடுத்த முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். முடியாத காரியத்தை கூட கண்டிப்பாக முடித்து காட்டுவீர்கள். சிரமங்களை படிப்படியாக குறைத்துக் கொள்வீர்கள். மாற்று மதத்தினர் கை கொடுத்து உதவிகளை செய்து கொடுப்பார்கள். இந்த நாளை நீங்க இனிய நாளாக அமைத்துக் கொள்ள கொடுங்க. என்று பெண்கள் முயற்சிகளில் வெற்றி இருக்கும். முடிவுகளில் தெளிவு ஏற்படக்கூடும். முயன்றால் முடியாதது ஏதுமில்லை. பெண்கள் இன்று உழைப்பின் அருமையை உணர்ந்து கொள்வீர்கள். முன்கோபங்கள் தயவு செய்து வேண்டாம். குடும்பத்துக்கு என்ன வேண்டுமோ அதனை மட்டும் செய்யுங்கள். வேண்டாத வேலைகளை ஈடுபட வேண்டாம். பெண்களுக்கு இன்று அற்புதம் நிகழும் நாள் என்று சொல்ல முடியுங்க. காதலை பொறுத்தவரை பிரச்சனை இல்லை. பயப்பட வேண்டாம். விட்டு கொடுத்து செல்வது நல்லது. காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். காதலுக்காக நீங்க அவசரம் மட்டும் பட வேண்டாம். என்று மாணவர்கள் மிகவும் பொறுப்பாக இருக்க வேண்டும். தெளிவான முடிவெடுக்க வேண்டும். வாழ்க்கையில் உங்களுக்கு ஏற்பட்ட சிரமங்கள் விலகி செல்லக்கூடும். மாணவருக்கு இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க கொடுங்க.
மன தெளிவை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள், அது போதுங்க. இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். இன்று மனக்குழப்பம் அழுத்தம் இருந்தது கண்டிப்பாக சரியுங்க. மாறுபட்ட சூழல் குறித்து சில முக்கிய முடிவு எடுப்பீர்கள். அதிர்ஷ்டம் தேடி வரக்கூடிய சூழலும் இருக்கின்றது. அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். உறவுக்குள் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்லக்கூடும். இரவு பகலாக உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்குங்க. முடிவுகளில் உங்களுக்கு தெளிவு ஏற்படக்கூடும். நல்லவைகள் ஒரு பக்கம் நடக்க ஆரம்பிக்குங்க. எதிர்கால தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகக்கூடும். இந்த நாள் இனிய நாளாக இருக்கக்கூடும். நல்ல விதத்தில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சதயம். கடந்த 2 நாட்களாக ஏற்பட்ட குழப்பம் சரியாகுங்க. கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள். ஆடை ஆபரண சேர்க்கையை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். முடிவுகளில் தெளிவு ஏற்படக்கூடும். நல்லவைகள் ஒரு பக்கம் நடக்க ஆரம்பிக்குங்க. இந்த நாள் இனிய நாளாக கண்டிப்பாக அமைந்து விடக்கூடும். எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். போராட்டாத்தி. இன்று சிரித்து முகம் வெளிப்பட கொடுங்க. முயற்சிகளில் முன்னேற்றம் இருக்கும். சின்ன சின்ன குழப்பத்திற்கு பின்னர் தான் காரியங்கள் நடக்குங்க. எதிலும் தைரியமாக ஈடுபடுவது நல்லது. அவசரமாக எதிலும் ஈடுபட வேண்டாம். யார் என்ன சொன்னாலும் யோசித்து செயல்படுங்கள். குழப்பத்தை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளாதீர்கள். இன்று நீங்க மன நிறைவான வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்ள கொடுங்க. மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வர கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி கூடும் நாளாக கண்டிப்பாக இருக்க கொடுங்க. மீனும் ராசினியர்கள். என்று எதிரும் புதிருமாக செயல்பட்டவர்கள் விலகி செல்லக்கூடும். நல்ல மனசை புரிந்து கொள்ளக்கூடிய காலகட்டம் வருகின்றது. சாமர்த்தியமான பேச்சுக்கள் கண்டிப்பாக வெளிப்பட கொடுங்க. புத்திசாலித்தனமும் வெளிப்படக்கூடும். வாகன பழுது நீக்கம் ஓரளவு சரியாக கூடும். இன்று முதல் உங்களுக்கு சந்திராஷ்டிரம் ஆரம்பிக்க இருப்பதினால் சில பணிகளை நீங்க எச்சரிக்கையுடன் கவனித்துக் கொள்ள வேண்டும். இன்று துன்பம் வருவது போல் இருக்குமே தவிர கண்டிப்பாக வராது, பயப்பட வேண்டாம். பேச்சை கொஞ்சம் அமைதியாக பேசுங்கள். காரிய வெற்றிக்காக போராடுவீர்கள். அடுத்தவரை நம்பி பொறுப்புகள் ஒப்படைக்க வேண்டாம். யாரையும் சந்தேக நோக்கில் பார்க்க வேண்டாம். இரவும் பகலும் உழைத்து உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்குங்க. எதிரிகளிடமிருந்து விடுபடுவீர்கள். இருந்தாலும் வீண் பகை ஏற்படாத வண்ணம் பார்த்துக் கொள்ளுங்கள். பேச்சில் நிதானம் இருந்தால் வெற்றி இருக்குங்க. உடைய புத்திசாலித்தனமும் இன்று வெளிப்படக்கூடும். சந்திராஷ்டிரம் ஆரம்பிக்கும் காரணத்தினால் குழப்பங்கள் இருந்து கொண்டே இருக்கும். இந்த வேலையை முதலில் செய்யலாமா, அந்த வேலையை செய்யலாமா என்ற எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்குங்க. மாற்று மதத்தினர் உதவிகள் கிடைக்கக்கூடும். பண வரவும் சீராக இருக்க கொடுங்க. முயன்றால் முடியாதது எதுவும் இல்லை. நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். வெற்றிக்கான சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. பண வரவும் சீராக இருக்கக்கூடும். பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க கொடுங்க. அடுத்தவரை நம்பி எந்த ஒரு பொறுப்புகளிலும் ஈடுபட வேண்டாம். என்று பெண்கள் முயன்றால் முடியாதது எதுவும் இல்லை. பிள்ளைகளுக்கு வேண்டியவற்றை வாங்கி கொடுப்பீர்கள். குழப்பங்களை சரி கட்டி விடுங்கள். என்று பெண்களுக்கு மன அழுத்தம் ஏற்பட்டு பின்னே சரியாகுங்க. தேவையில்லாத விஷயங்களை மட்டும் தலையிட வேண்டாம். பெண்கள் யோசித்து எதையும் செய்யுங்கள். அது வெற்றியை கொடுக்கும். காதலை பொறுத்தவரை குழப்பம் இருக்கும். என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது என்பதில் தெளிவு வேண்டும். குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்வது நல்லது. இல்லத்தில் கலந்து பேசுவது வெற்றியை கொடுக்கும். இன்று மாணவ கண்மணிகள் படிப்பில் முழு அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். படித்த பாடங்களை எழுதி பாருங்கள். சிரமங்களை படிப்படியாக குறைத்துக் கொள்ளுங்கள். எந்த ஒரு விஷயத்திலும் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். மாணவர்களுக்கு இந்த அற்புதம் கண்டிப்பாக நிகழும். வெளி உலக தொடர்பும் விரிவடையும். விளையாட்டுத் துறையிலும் வெற்றி ஏற்படக்கூடும். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம் மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். போராட்டாத்தி. என்று தயவு செய்து குழப்பமடைய வேண்டாம். செய்யும் காரியங்களை மட்டும் நிதானமாக செய்யுங்கள். மனதை கொஞ்சம் தெளிவாக வைத்துக் கொள்ளுங்கள். முன்னோர்கள் ஆசையும் பரிபூர்ணமாக கிடைக்குங்க. சந்திராசம் இருக்கும் காரணத்தினால் கொஞ்சம் அமைதி நிலைநாட்டிக் கொள்வது நல்லது. பேச்சை குறைத்துக் கொள்வது மிக நல்லது. உத்திரட்டாத்தி. எந்த ஒரு நல்ல விஷயங்களையும் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். குழப்பங்களை மட்டும் சரி கட்டி விடுங்கள். காசு பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். அதிக வட்டி தொகைக்கு கடன்கள் வாங்க வேண்டாம். இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ பாருங்கள். முன்கோபம் வெளிப்பட கொடுங்க. யாரையும் எந்த விஷயத்திலும் குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். ரேவதி.
மனம் கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். எந்த வேலையை முதலில் செய்வது போன்ற குழப்பம் இருக்கும். மனதை தெளிவாக வைத்துக் கொள்வது உங்க கையில் உள்ளது. யார் என்ன சொன்னாலும் யோசித்து பேசுங்கள். எதையும் ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்படுத்துங்கள். சந்திராஷ்டிரம் முடியும் வரை அமைதி காக்க வேண்டும். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். வாய்வு ஏற்படுத்தக்கூடிய உணவை எடுத்துக்கொள்ள வேண்டாம். நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.